இனிய தமிழுறவுகளே வணக்கம். சிலை என்கிற சொல்லுக்கு தற்காலத்தில் படிமம் அப்படிங்கிற பொருளில் வடமொழிச்சொல் வழக்கத்தில் இருக்கிறது. செவ்வியல் காலத்தில் சிலைத்தல்ங்கிற ஒரு வினைச்சொல் இருந்தது. சிலைத்தல் என்றால் ஒலி எழுப்புதல், பேரொலி எழுப்புதல். சிலம்புதல்ங்கிற சொல்லும் உண்டு. மலைபடு கடாமில் கடாம்ங்கிறது எப்படி பேரொலியை குறிக்குமோ அதுபோல் அந்த அருவியினுடைய ஒலி கேட்கிற காரணத்தினாலேயே மலைக்கு சிலம்பு என்கிற பொருளும் உண்டு. அந்த ஒலி தருகிற காரணத்தினாலேயே அம்பு செல்லுகிற அந்த ஒலி சிலை என்றால் வில்லுக்கு வருகிறது. இது செவ்வியல் காலத்து மொழிநிலை. அப்போ இந்த லாங்குவேஜ் ஆஃப் சங்கம் பீரியட் ஆர் லாங்குவேஜ் ஆஃப் தமிழ் கிளாசிக்கல் பீரியட் என்பது நுட்பமாக நாம் கவனிக்க வேண்டிய ஒன்று. இன்று நாம் 14 கணக்கு நூல்களில் கைநிலை அப்படின்னு ஒரு நூல் இருக்கிறது நண்பர்களே. 1931 ஆண்டு பேராசிரியர் அனந்தராமையர் அப்படிங்கிறவர் நம்முடைய ராகவ ஐயங்கார் அல்லது ஊவே ராகவையங்கார் அவர்களிட வைத்து பரிசோதித்து அவர்களிடமிருந்து பெற்று இதை வெளியிட்டதாக குறிப்பிடுகிறார். பிறகு 1961 சங்க இலக்கியங்களுக்கெல்லாம் நல்ல உரை எழுதிய புலவர் சங்கு புலவர் அவர்கள் அதை வெளியிட்டிருக்கிறார். இந்த கைநிலை உண்டா இந்நிலை உண்டா என்பது தனி ஆய்வு, அதை பெரிதொரு முறை பேசலாம். இந்த கைநிலை என்கிற இந்த நூல் இருக்கிறதே அது முழுக்க அகநூல் தான், அதில் ஒன்றும் சிக்கல் இல்லை. இந்த அகநூலில் களவு கற்பு பாடல்கள் இருக்கின்றன. ஒரு திணைக்கு 12 பாடல், 5 12 60 வெண்பாக்கள் இருக்கின்றன. இது ஒரு பழைய உரையும் இருந்திருக்கிறது. இந்த நூல் இருந்ததற்கு சில சான்றுகள் இருக்கின்றன. இளம்பூரணர் இந்த நூல்லேருந்து 6வது 7வது 51வது எண்ணுள்ள பாடல்களை அவருடைய உரையில் எடுத்தாளுகிறார் என்கிற போது கிட்டத்தட்ட கிபி 9ஆம் நூற்றாண்டு என்று கருதப்படுகிற உரையாசிரியர்களிலேயே முதல் உரையாசிரியர் என்று கூறப்படுகிற இளம்பூரணர் காலத்தில் இந்த நூல் பயிற்சியில் இருந்திருக்கிறது என்று நம்மால் நம்ப முடிகிறது நண்பர்களே. மாற்றோக்கத்து நப்பசலையாருங்கிற ஒரு புலவரை பற்றி நம்ம சங்க இலக்கியத்தில் படிக்கிறோம். அதே மாதிரி மாற்றோக்கம்ங்கிற அந்த பகுதியில் முள்ளிநாடுன்னு ஒரு பகுதி இங்கே இருக்குது. அங்கே நல்லூர்னு ஒரு ஊர் இருந்திருக்குது. அப்போ மாற்றோக்கம், முள்ளிநாடு, நல்லூர், காவிதியார்னு ஒருத்தர் இருந்திருக்கிறார். அவருடைய மகன் புல்லங்காடனார். அந்த புல்லங்காடனார் எழுதப்பட்டது தான் இந்த கைநிலை. கைநிலைன்னா என்னங்க பொருள்? நம்ம கைகோள் கற்பு களவு கற்புன்னு படிக்கிறோம். கைகொள்வது கைகோள், கை அப்படிங்கிற சொல்லுக்கு ஒழுக்கம்னு நெறின்னு இருக்கிறது. அப்போ வாழ்நெறி அல்லது அக ஒழுக்கத்தினுடைய நிலை என்று இந்த சொல்லுக்கு நாம் பொருள் பார்க்கிறோம் நண்பர்களே. ஆமா சிலைக்கும் அணிவரை, இந்த தொடரை நுணுக்கமாக கவனிக்கிறோம். வரைனா மலை தெரியும், அழகு மிகுந்த மலை, இது குறிஞ்சி திணைப்பாடல். ஆமா சிலைக்கும் காட்டுப்பசுக்கள், ஆமான்னா நமக்கு தெரியும் காட்டுப்பசுக்கள் அல்லது பசுவாகிய விலங்கு பேரொளி எழுப்புகிறது கன்றோடு சேர்ந்து. சிலைக்கும்னா பேரொளி, அந்த சொல் தான் நம்ம இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆரிடை ஏமான் சிலையார்க்கு, அரிய வழி, யாராலும் போக முடியாத வழி. அந்த யாராலும் போக முடியாத வழியில் இந்த வில்வீரர்கள் செல்லுகிறார்கள். ஏன்னா அம்புன்னு பொருள் நண்பர்களே. ஊர்னு கூட ஊர் இருக்கும் முசிறிக்கு போகிற பாதையில். அம்பு விட்ட இடம், அம்பு பயிற்சி எடுத்த இடம். தமிழ் மொழியில் செவ்வியல் காலத்து சொற்கள் இன்றைக்கும் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கும். அதுவும் காவிரி கரையில் நிறைய உயிர் வாழும். சான்றுகளை நிறைய நம்ம பார்க்கலாம். இந்த மாண்பு மிகுந்த வில் அப்படிங்கிறார் ஆசிரியர். அம்பை ஏவுகிற மாண்பு மிகுந்த சிலையார். சிலையார்னா வில்லை வைத்திருக்கிற வீரர்கள், குறிப்பு வினைமுற்று நண்பர்களை. அப்போ இந்த சிலையார் அம்பு வைத்திருப்பவர்கள் அங்கேருந்து அம்பை வீசுகிறார்கள். அம்பை இவர்கள் எய்த உடனே இனமாக விரிந்தோடும். பெரிய கூட்டம், அந்த பசுக்களாக இருந்தாலும் அங்கே இருக்கிற மான்களாக இருந்தாலும் எல்லா இனங்களுமே தன்னுடைய கூட்டத்தோடு பயந்து கொண்டு ஓடுகிற ஊர் அந்த ஊர். தாம் மாண்பில் வெஞ்சுறோம். அத்தகைய ஊரை சார்ந்த நம்முடைய தலைவன் இருக்கிறானே, அவன் மாண்பில்லாத சுரத்துக்கு போகிறான். தமிழில் இந்த தாங்கிற ஒரு எழுத்து இருக்குது நண்பர்களே. தன் நிலையிலிருந்து இறங்குதல், இழத்தல், தாயி அப்படிங்கிற சொல்ல கூட நம்ம செவ்வியல் இலக்கியத்தில் நிறைய பார்க்குறோம். அந்த மாண்பற்ற கொடிய சுரத்துக்கு பொருள் சம்பாதிக்க போகிறான் சென்றார். அவர் வந்து விடுவாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நீ ஒன்றும் கவலைப்படாதே தலைவின்னு தோழியை பார்த்துதான் தோழி தலைவிக்கிட்ட சொல்கிறான். வாய்மாண்டா பள்ளிப்படும்,
இங்கே வர பள்ளி கூட குறி சொல்லுகிறது. அந்த காலத்தில் இந்த பள்ளி ஒலித்தால் மூட நம்பிக்கை இருக்கிறதையும் நம்ம கவனிக்கிறோம் நண்பர்களே. இது கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. சங்கம் மருவிய காலத்தில் இந்த மாதிரி நம்பிக்கைகள் நுட்பமாக இருந்திருக்கின்றன. இதில் நாம் நுணுக்கமாக கவனிக்க வேண்டியது நண்பர்களே, நாம் மீட்டெடுக்க வேண்டிய சொல்ல ஒன்று இந்த சிலை. சிலைனா வில்லுங்கிற சொல் மீட்டெடுக்கப்பட வேண்டும். சிலைத்தல்னா ஒலித்தல், சிலம்புதல்னா ஒலித்தல்ங்கிற சொற்கள் மீட்டெடுக்கப்பட வேண்டும். அருமையான ஆறுங்கிற சொல்லை நம்ம பயன்படுத்தலாம். கடினமான, ரேர், அரிதான அப்படிங்கிற பொருள் அந்த ஆறுங்கிற சொல்லை நம்ம மீட்டெடுக்க வேண்டும் நண்பர்களே. அதே போல் தாழ்வு, வீழ்ச்சிங்கிற பொருளை தாங்கிற சொல்லாட்சி வருகிறத பார்க்குறோம். அதே போல் ஒரு கூட்டம் விலங்குகளாக இருக்கிறது இனமாக, அதனுடைய இனத்தை சேர்ந்த விலங்குகள் அப்படிங்கிற சொல்லாட்சியையும் நாம் நுட்பமாக கவனிக்கிறோம். இதில் இந்த மாண்டங்கிற சொல்ல நுட்பமாக பார்க்குறோம். ஏமான் சிலை, மாண்டனா மாண்பு மிகுந்த, பிசிராந்தையர் கொண்ட மாண்டையன் மனைவியும் மக்களும் பர். மாண்பு மிகுந்த என்னுடைய மனைவியும் மாண்பு மிகுந்த என்னுடைய மக்களும் மாண்பு மிகுந்த மன்னனும். அப்போது அந்த மாண்புங்கிற பண்பு பெயர் தான் மாண்டங்கிற பெயரச்சமாக வருது, குறிப்பு பெயரச்சம். அது மாண்புங்கிற வேர் சொல்லேருந்து பிறந்த மாண்டங்கிறது. மாண்டன்னா சாதல்ங்கிற பொருள் இல்லை. அப்போது இந்த லாங்குவேஜ் ஆஃப் சங்கம் பீரியட் இருக்கிறதே, அல்லது லாங்குவேஜ் ஆஃப் கிளாசிக்கல் பீரியட் இருக்கிறதே, அது ரொம்ப தனித்தன்மை வாய்ந்தது நண்பர்களே. மாண்புன்னு அந்த சொல்ல நம்ம அதை படிக்கணும், வில்லுன்னு படிக்கணும், வில்லை உடையவர்னு படிக்கணும், ஒலித்தல்னு படிக்கணும். இல்லைன்னா அந்த சொல்லுடைய பொருள் மாறி போயிடும். ஆமாம், பள்ளி வாய்ப்படும் அப்படின்னா பள்ளி ஒலிக்கும்னு அர்த்தம். அது என்ன வாய்ப்படுதல்? வாயினால் அது ஒலித்தல். அப்போ அந்த சொற்கள், அந்த சொற்களுக்கான வினை சொற்கள், படுதல்ங்கிற சொல் பெரும்பாலும் சாதல்னு வரும். இங்கே ஒலித்தல்ங்கிற பொருள் இருக்கிறத கவனிக்கிறோம். ஆமாம். அப்போ மொத்தத்தில் செவ்வியல் கால மொழிநிலை என்பது தமிழர்கள் ஒரு சொல்லையும் ஒரு தொடரையும் சுவைத்து பார்க்க வேண்டிய ஒன்று நண்பர்களே. அந்த இப்போ அழகு மிகுந்த மலைன்னு சொல்லணும், அணிவரைன்னு சொல்கிறோம். அப்போ கவிதைக்கு அழகாக தான் நம்ம அணி இலக்கணம் அப்படிங்கிறோம். அப்போ அந்த அணிங்கிற ஒரு வேர் சொல் இருக்கிறதே, அதுலேருந்து அணி இலக்கணம்ங்கிற ஒரு சொல்லே வளர்ந்துருக்கிறத நம்ம கவனிக்கிறோம். அப்படித்தான் மான்னா பொதுவாக விலங்குன்னு பொருள். ஆமாம் அப்படின்னா பசுவாகிய விலங்குன்னு பொருள். நீங்கள் ஒரு 700 வருஷத்துக்கு பிறகு தான் நண்பர்களே பசுங்கிற சொல். அதுக்கு முன்னாடி செவியல் இலக்கியத்தில் பூரா ஆங்கிற சொல் மட்டும்தான் இருக்கும், ஆண்னு இருக்கும். நகரச்சாரியை பெற்று ஆ ரெண்டு சொல்லியின் ரன்னகரம் பெற்று ஆண்னு வர்றதை நம்ம கவனிக்கிறோம். அப்போது இந்த கைநிலை இலக்கியம் இருக்கிறதே தொன்மையானது அப்படிங்கிறது சந்தேகமே இல்லை. பிற்காலத்தில் யாரும் அதை சேர்த்தெல்லாம் எழுதலை. இந்த எண்ணிலை கைநிலை சேர்த்தா 19 எண்ணிக்கையில் புத்தகம் வரும். எண்ணிலையும் வாவு சிதம்பரனார் 1915-20களில் வெளியிட்டார், அவரே உரை எழுதி. எண்ணிலைங்கிற ஒரு நூலும் கிடச்சிருக்குது, கைநிலைங்கிற ஒரு நூலும் கிடச்சிருக்குது. இதையும் நம்ம கவனத்தில் வைக்கிறோம் நண்பர்களே. மொத்தத்தில் நாம் இந்த கீழ்கணக்கு நூல்களில் இருக்கக்கூடிய அகநூல்களை புறக்கணித்திருக்கிறோம். அதில் வெட்ட நமக்கு இந்த சொற்சுரங்கம் நமக்கு கிடைக்கிறது. புதிய பொருண்மைகளை நம்ம அதை பார்க்குறோம். அப்போ கைநிலை என்றால் கைகோல் எனப்படுகிற களவு கற்பு பற்றிய நிலையை பற்றி பேசுகிற நூல் அப்படிங்கிற பொருண்மையை நாம் நுணுக்கமாக கவனிக்கிறோம். இது போன்ற நல்ல பாடல்களை, அதில் இடம்பெற்றிருக்கிற செவ்வியல் கால உருபன்களை, இப்போ சிலைத்தல்ங்கிறது வினை உருபன், சிலை வில்லுங்கிறது பெயர் உருவன், ஏங்கிறதும் பெயர் உருபன் தான், மாண்புங்கிறது பண்பு உருபன், மாண்ட அப்படிங்கிறது அது அங்கே குறிப்பு பெயரச்சமாக வருகிற ஒன்றை நம்ம நுட்பமாக கவனிக்கிறோம். அப்போது வாய்மாண்ட பள்ளி, ஏமான் சிலை, இப்படி பல்வேறு நுட்பங்களை சுமந்திருப்பதாக நம்முடைய இந்த கைநிலை இருக்கிறது. இந்த புறக்கணிக்கப்பட்ட இலக்கியங்களையும் நாம் அனைவரும் படிப்போம், அனைவரும் அதில் இருக்கக்கூடிய சிந்தனைகளை சிந்திப்போம். நன்றி.